என் நண்பர்களே, கர்த்தரை துதியுங்கள். 22ஆம் நாளின் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். சங்கீதம் அதிகாரம் 118 வசனம் 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நண்பர்களே, நீங்கள் தினமும் நிறைய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நம்பும் கிறிஸ்தவராக இருப்பது என்பது நீங்கள் ஒருபோதும் எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க மாட்டீர்கள் என்பதல்ல. அதாவது நீங்கள் முன்பு இருந்ததை விட அதிகமாக சந்திப்பீர்கள் என்பதாகும். ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்லதை தேடி சென்று மகிழ்ச்சியாக இருக்கும்போது பூமியில் உள்ள பிசாசு ஒருபோதும் அமைதியாக இருக்காது. ஆனால் எல்லா பொறிகளையும் உங்கள் முன் வைக்கும். ஏனென்றில் அதன் முக்கிய இலக்கு உங்களை துன்படுத்துவதும் சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் செய்வதும் ஆகும். அது உங்களுக்கு எல்லா அழிவையும் தரக்கூடும். ஆனால் ஒரு தந்தை தனது குழந்தைகளை தனியாக துன்படுத்த விடுவார் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தோல்வியின் நீரில் மூழ்கினாலும் அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் தனது பங்களிப்பை கொடுப்பார். கடவுள் ஏன் அந்த சோதனைகளை அனுமதிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு தந்தை தனது குழந்தையை ஒருபோதும் காயப்படுத்த விட மாட்டார். ஆனால் அவர் தனது குழந்தையை கோழையாக விட மாட்டார். அவர் அவரை ஒரு போர் வீரராக செய்ய விடுவார். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று கடவுளிடம் சொல்வதை நிறுத்திவிட்டு உங்கள் கடவுள் பிரச்சனைகளை விட பெரியவர் என்று அந்த பிரச்சனைகளிடம் சொல்வதை தொடங்குங்கள். ஏனென்றால் உங்களை படைத்தவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்கள் தந்தை என்பதில் நீங்கள் எவ்வளவு பெருமைப்படுகிறீர்கள். அவர் உங்களுக்காக மரித்து உங்களுடன் என்றென்றும் வாழ்கிறார் என்பதை இந்த பூமியில் உள்ள எல்லோருக்கும் சொல்லுங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரிடம் செல்லுங்கள், அவர் பாதையில் நடுங்கள். நன்றி, வணக்கம். ஆமென்.